தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி சென்னையில் கொளத்தூர் பகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மக்களையும் சந்தித்து பல்வேறு குறைகளை கேட்டு வரும் முக்கிய நிகழ்வு இது. மழை நிவாரண மற்றும் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மக்களிடம் முதலமைச்சர் கேட்டறிகிறார். கொளத்தூர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகள் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் அங்கு வந்து கொண்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். கொளத்தூர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு, உங்கள் தகவல்களை தரலாம் சிவா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த பெஞ்சால் புயல் என்பது சென்னை மட்டுமில்லாமல் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று முழுவதுமாக பெய்த மழையிலிருந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழலே தற்போது இருக்கிறது. குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு முறை மழைக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. தண்ணீர் மட்டுமல்லாமல் கழிவு நீர் மழை நீரோடு கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய ஒரு தொகுதி. ஒவ்வொரு முறையும் இந்த சட்டமன்ற தொகுதியில பல்வேறு மக்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய அளவிலாக அந்த பகுதியில இந்த பாதிப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். எனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு அதன் பிறகுதான் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே இந்த சட்டமன்ற தொகுதியில கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து அதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். எனவே இந்த பெஞ்சால் புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லாம் தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக கேட்டு வருகிறார். குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் என்பது அதிக அளவு காற்றுடன் பெய்த ஒரு பெரும் மழை. எனவே இதனுடைய தாக்கம் என்பது மின்சார ஒயர்களை அது ஆங்காங்கே அது துண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான மின்சார உபகரணங்களுக்கான சேதங்கள். கடந்த 24 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் மின் இணைப்பு இல்லாமல் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலாம் அந்த பகுதியில இருக்கிறது. எனவே அதனை சீர் செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தற்போது பார்வையிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றனவா, அவர்களுக்கு முதலில் உணவுகள் முறையாக வழங்கப்படுகின்றனவா, தரக்கூடிய உணவுகள் தரமானதாக இருக்கிறதா என்பதை எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரடியாக பார்வையிட்டு கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்க இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சென்றிருக்கக்கூடிய நிலையில அதனை சீர் செய்வதற்கு, அந்த தண்ணீரை எடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லாம் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், அதே போன்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், அதே போன்று அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட பலரிடமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். எனவே தற்போது இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை என்ன மாதிரியான பணிகளை துரிதப்படுத்த வேண்டுமோ அதனை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஆலோசனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கின்றார். மோகன்ராஜ். முதலமைச்சர் குறித்த முழுமையான ஆய்வறிக்கை தந்ததற்கு நன்றி சிவா.